இஸ்ரேல் ரகசியமாக அவர்களுக்கு ஏராளமான ஆயுதங்களை இந்த குழுக்களுக்கு கொடுத்து உள்ளே ஒரு அன்சர்டினிட்டி சிச்சுவேஷனை உருவாக்க முயற்கிறார்கள். ஆகவேதான் அவர்களை பார்த்து 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 பிடித்து நூற்றுக்கணக்கில் பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் ஹமாஸ் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இராணுவ ஆய்வாளர்கள் மீண்டும் போர் வந்துவிடுமா, உள்ளூர் குழுக்களிடையே மோதல் உருவாகிவிட்டதெல்லாம் குறித்து அவர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். ட்ரம்பனுடைய CNN பேட்டி கொடுத்த அந்த செய்தியை விட அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். ஹமாஸ் என்ன சொல்கிறதுன்னா, ஹமாஸ் டிகிங் டு த ஃபைண்ட் த பாடிஸ், தோண்டப்பட்டு அவற்றை அடையாளம் காணும் முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியில் சில பின்னடைவுகள் இருக்கிறது. இதற்கிடையிலே வழக்கமான சிறப்பாணியில் இஸ்ரேலை அவர் ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தையை சொல்வார். அது கூட நாம் இது அப்படித்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக மறுப்போருக்கு அவர் அந்த அளவிற்கு ஒரு பொறுப்பற்ற தலைவராக இருக்க மாட்டார் என்று நாம் நம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் அனுமதி அளித்தால் IDF ஹமாஸ் பிளான் டு கிரஷ் ஹமாஸ் என்ற பதிலை அவர் சொல்லியிருக்கிறார்.